உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் அடுத்த செஷனுக்கு அடி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ டிஎன்பிசியில் ஒவ்வொரு பார்ட்டாக ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் நேற்று பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு 3 டைப் பார்த்தோம். ஸோ பேசிக்ஸ் டைப்பு, ஏ என்பவர் ஒரு வேலையை இத்தனை நாள் பார்த்தா, பி என்பவர் அதே வேலையை இத்தனை நாள் பார்த்தா, ஏபியும் சேர்ந்து வந்த வேலையை பார்த்தா எத்தனை நாள் பார்ப்பாங்க இப்படின்னு ஒரு டைப் பார்த்தோம். ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு 2 பேர் ஷேர் கேட்டால் எப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஏ என்பவர் ஒரு வேலையை பார்த்துட்டு அவர் லெஃப்ட் ஆகிட்டாலோ இல்லை ஜாயிண்ட் ஆகிட்டாலோ அந்த ப்ராப்ளம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 டைப் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அடுத்த 3 டைப். எப்போதும் போல் இந்த டைப்பில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க, அதுக்கான ஷார்ட்கட் என்னங்கிறத சொல்லி கொடுத்துருவேன். எப்போதும் போல் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை போட்டு பார்க்க போகிறீங்க. டைப் அதோடைய டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷனை நம்ம லைவ் செக்ஷனில் கேட்ட போகிறீங்க. இன்னைக்கு லைவ் செக்ஷன் இருக்குது, மறந்துடாதீங்க. சரிதானே? ஸோ அழகான முறையில் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க்குள்ளேயே 2வது செஷன், டைப் நம்பர் 4. கிளியர்? சரி, டைப் நம்பர் 4 என்ன சார்? டைப் நம்பர் 4, ஓகே. டைப் நம்பர் 4 என்னன்னா, இத்தனை பேர் இத்தனை நாட்களில் இவ்வளவு மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு வேலையை முடிச்சா, அதே வேலையை இத்தனை பேர் இத்தனை நாட்களில் வேலை செய்யணும்னா எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யணும் ஒவ்வொரு நாளைக்கு? ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18 ஆண்கள் 16 நாட்களில் ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை முடித்தால் அதே வேலையை சரிங்களா, 36 ஆண்கள் ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் வேலை செய்தால் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிக்கப்படும்? இல்லை இதை கொடுத்துட்டு ஹவர்ஸ் கேட்கலாம், இல்லை ரெண்டையும் கொடுத்துட்டு அவங்க எதை கேட்கலாம், கவுண்டிங், எத்தனை பேர் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்கலாம். கொஸ்டின் புரியுதா? இத்தனை பேர் இத்தனை நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் இதில் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை அப்படியே எடுத்து நான் சிம்பிளிஃபை பண்ணி இதான் கொஸ்டின்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். இப்போ 18 பேர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். 18 பேர் 16 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு வேலையை முடிக்கிறாங்க, அதனால டிவைடட் பை 1. ஒருவேளை 2 மடங்கு வேலையை முடிச்சா 2, அவங்க ஒரு வேலைன்னு சொன்னதுனால 1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்னென்ன 36 ஆண்கள், எத்தனை நாட்கள் தெரியாதது எக்ஸு, எத்தனை 6 டிவைடட் பை அதே வேலையை, அதனால 1. இல்லை அதில் 2 மடங்கு வேலைனா 2, அதில் 3 மடங்கு வேலைனா 3. இப்போ அடிக்க போகிறோம். ஸோ எப்போதும் போல் 1 6 6 6 6 36, 1 6 6 2 6 12 3 6 18, 1 3 3 2 3 6, 1 2 2 8 2 16. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 டேஸில் முடிப்பாங்க. இது புரியுதா? இதுலேயே வேறு என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம். இப்போ இதே கொஸ்டினை 2 மடங்கு வேலைனா 2 போட போகிறீங்க, 3 மடங்கு வேலைனா 3 போட போகிறீங்க. இதே கொஸ்டினை அவங்க வேற மாதிரி கேட்கணும்னா, இப்போ இதுலேயே இதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம். இதை மட்டும் டெலீட் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த இடம் 18 பேர் 16 நாட்களில் ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் வேலை செய்து 1/4 பங்கு வேலையை முடித்தால் மீதி வேலையை, அப்ப நீங்க என்ன எழுதணும், 1/4 பங்கு வேலையை தான் முடிச்சிருக்காங்க. அப்ப 18 × 16 × 6 1/4 இங்க எழுதிடணும். இஸ் ஈக்குவல் டு, இங்க 36, தெரியாதது எக்ஸ், தெரியாதது 6, இங்க மீதி வேலையை, இதோட மீதி வேலையை நான் ஆல்ரெடி பார்ட் 3ல டைப் 3ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 4ல் 1 போச்சுன்னா 3/4 பங்கு வேலையை அவங்க முடிக்கணும். 1/4 வேலையை இவர் முடிக்கிறாங்கன்னா 3/4 வேலையை அவங்க தான் முடிக்கணும். அதான் மீதி வேலை. எப்போதும் 4 4 நீங்க அடிச்சிடலாம், இல்லை 4 மேலே கொண்டு போனா இங்க வரும், இங்கேயும் கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்போதும் போல 1 3 3 2 3 6 1 6 6 6 36, 1 6 6 3 6 18. சரிதானே? 1 2 2 இங்கே 8 2 16, 3 24. அப்ப எத்தனை நாட்கள் ஆகும்? 24 நாட்கள் ஆகும். வேறு எந்தெந்த மாதிரி சார் கேள்விகள் இதுல கேட்கலாம்? இப்ப இத ஒர்க்கு இத்தனை பகுதி வேலைன்னா சொல்லிடுவீங்க. இப்ப சில கொஸ்டின் தொகையா கேட்டுருவாங்க, அதாவது தியரியா கேட்டுருவாங்க. எப்படி சார் அப்படின்னா, 24 ஆண்கள்
24 ஆண்கள். சரிங்களா? 16 நாட்களில் 16 நாட்களில் ஃபார் எக்ஸாம்பிள் 8 கிணறுகளை தோன்றினால் 36 ஆண்கள் 8 கிணறுகளை தோண்ட எத்தனை நாட்கள் ஆகும்? இந்த இடத்துல வேலை என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். 8 கிணறு தோன்றது தான் ஒர்க்கு. அப்ப 24 × 16 டிவைடட் பை 8. சார் ஹவர்ஸ் கொடுக்கலையே சார், தேவையில்லை. ஹவர்ஸ் கேட்டா பெருக்க போறீங்க, இல்லைன்னா விட்டுற போறீங்க. அப்ப 24 × 16 டிவைடட் பை 8. இந்த சைடு அதே கிணறு, ஸோ 8. ஸோ இந்த சைடு 36 × தெரியாதது எக்ஸ். ஒரு 8 8, இந்த 8 8 கேன்சல் பண்ணிடலாம். இங்க நான் சொல்றது புரியுதா? இதை 6ஆல் அடிச்சா 4, இதை 6ஆல் அடிச்சா 6, இதுல பாதி 3, இதுல பாதி 8 அடிச்சு கொடுத்தா என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். டிஎன்பிசியில் எப்போ பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 7 சிலந்திகள் 7 வலையை பின்ன 7 நாட்கள் எடுத்துக்கொண்டால் 7 சிலந்திகள் 7 வலையை பின்ன 7 நாட்கள் எடுத்துக்கொண்டால், புரியுதுங்களா? ஒரு சிலந்தி ஓகேங்களா, ஒரு வலையை பின்ன எத்தனை நாட்களில் எடுத்துக்கொள்ளும்? இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்போதும் போல 7 சிலந்தி 7 நாள் 7 வலையை பின்றது 7. இங்க ஒரு சிலந்தி ஒரு வலை எத்தனை நாள்? ஸோ 7 7 அடிச்சிட்டா ஆன்சர் 7. எத்தனை நாள் எடுத்துக்கொள்ளும்? அதுவும் 7 நாள் தான் எடுத்துக்கொள்ளும். 25 பேரு தட்டச்சின் மூலமாக 24 நாட்களில் 305 தாள்களை தட்டச்சு செய்தால், அப்ப இந்த இடத்துல எது அந்த 305ங்கிறது அதுதான் ஒர்க்கு. இத்தனை பேப்பரை அவங்க டைப் பண்ணாங்க. இது எல்லாம் வேலை டிவைடட் பைல வந்துடும். டைப் நம்பர் 4 ஃபினிஷ். அடுத்து டைப் நம்பர் 5. டைப் நம்பர் 5ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஸ் எப்படி எடுத்துருவோம்? டைப் நம்பர் 5 சார், டைப் நம்பர் 5ல திறமை எஃபிஷியன்சி டைப். இதில் அதனால் சார் எஃபிஷியன்சி திறமை. ஏ என்பவர் 3 மடங்கு திறமைசாலி, பி என்பவர் 5 மடங்கு திறமைசாலி எனில் ஏ என்பவர் 6 நாட்களில் வேலை முடித்தால் பி என்பவர் எத்தனை நாட்களில் வேலை முடிப்பார்? இந்த மாதிரி திறமையில மடங்கு கொடுத்து வந்தா இந்த டைப் மடங்கு டைம்ஸ். ஏ இஸ் 2 times efficiency comparative to B. A can do a piece of work in 6 days means B ஓட ஒர்க் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்ப இந்த இடத்துல மடங்குன்னு கொடுத்து திறமைசாலின்னு கேட்டா இந்த டைப் நம்பர் 5. எப்படி சார்? இப்ப ஏ என்பவர் 2 மடங்கு திறமைசாலின்னு கொடுக்குறாங்க, 2 மடங்கு திறமைசாலி. மற்றும் ஏ என்பவர் 36 நாட்களில் முடித்தால் பி என்பவர் தனியாக அந்த வேலையை பார்த்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா எப்படி சார் ஃபாலோ பண்றது தெரியுதா? எஸ். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா ரொம்ப ஈஸி. ஏவை இங்கே எழுதிக்கங்க, பி இப்படி எழுதிக்கங்க, ஒரு கோடு போட்டுக்கங்க, பி அப்படின்னு போட்டுக்கோங்க. யாரு திறமைசாலியோ அவங்களுக்கு கீழே எக்ஸ், ஏ திறமைசாலியா அவங்களுக்கு கீழே எக்ஸ். யாரு திறமைசாலியோ அங்கே எக்ஸ். இது எத்தனை மடங்கு திறமைசாலி? 2 மடங்கு, அதனால இங்கே 2x. ஒருவேளை 3 மடங்கு திறமைசாலினா 3x, 5 மடங்கு திறமைசாலினா 5x. புரியுதுங்களா? யாரு திறமைசாலியோ அங்கே எக்ஸ். இப்போ உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், சார் ஏ திறமைசாலினா அவங்களுக்கு தானே சார் 2x போடணும் அப்படின்னு கேட்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, யாரு கம்மியான நேரத்தில் முடிச்சிருக்காங்களோ அவங்க தான் எஃபிஷியன்சி. ஒரு வேலையை யாரு சீக்கிரம் முடிச்சாங்களோ அவங்க தான் திறமைசாலி. அப்ப யாரு திறமைசாலியோ அங்க எக்ஸ் போடுங்க,
யார் திறமையற்றோரோ அங்கே 2x போடணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, யார் திறமைசாலியோ அங்கே எக்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எத்தனை மடங்கோ அதுக்கு ஆப்போசிட். இப்போ முடிஞ்சு போச்சு. ஏ என்பவர் 36, அப்போ ஏக்கு கீழே 36, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36னா 2x ஈக்குவல் டு 72. ஆமாம், எக்ஸுக்கு பதிலாக 36 போட்ட வேண்டியதான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36 எனில் 2x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 36, ஆன்சர் 72. ஸோ ஆன்சர் 72. பி மட்டும் கேட்டால் போட்டுற போறீங்க. இல்லை ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்த வேலையை பார்த்தாருங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் டைப்பு ரெண்டையும் பெருக்க போறீங்க, கீழே ரெண்டையும் கூட்ட போறீங்க. அப்போ 108ன்னு வரும். இதை 9ஆல் அடிக்கலாம். 9 8 72, 1 9 9 12, 3 12 36. ஸோ ஆஸ் யூஷுவல் 3 24. ஸோ இருவரும் சேர்ந்து 24 நாட்களில் முடிப்பார்கள். அப்போ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திறமைசாலினா என்ன பண்ண போறீங்க? திறமைசாலி என்றால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். திறமைசாலி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம். என்ன விஷயம் பண்ண போறீங்க? ஏ போட போறீங்க, பி போட போறீங்க. யார் திறமைசாலியோ அங்கே எக்ஸ், யார் இந்த சைடோ அங்கே 3x, 3 மடங்குனா 3, 4 மடங்குனா 4 போட போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கொடுத்துட்டாங்க, ஏ 36ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பி என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. எது வேணாலும் கொடுக்கலாம். அப்போ 3x ஈக்குவல் டு 36, அப்போ x ஈக்குவல் டு 12 சொல்லிடலாம். சொல்றது புரியுதா இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இந்த டைப். ஓகே, அடுத்த டைப் போயிடலாமா? டைப் நம்பர் 4 5 6. டைப் நம்பர் 6. டைப் நம்பர் 6. அதே திறமைசாலி தான், மடங்கு கொடுக்காம, அதே திறமைசாலி தான், எஃபிஷியன்சி தான், மடங்கு கொடுக்காம பெர்சன்டேஜ் கொடுத்தா எப்படி சார் பண்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ என்பவர் 50% திறமைசாலி மற்றும் பி என்பவர் எத்தனை நாள் வச்சுக்கலாம்? எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஒரு 24 நாட்கள் வச்சுக்குவோம். 24 நாட்களில் அந்த வேலையை முடித்தால் ஏ மற்றும் தனியாக வேலை பார்த்தால் எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்னு கேட்கலாம். இல்லை ஏயும் பியும் சேர்ந்த வேலை எத்தனை நாட்கள் பார்க்கணும்னு கேட்கலாம். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைப் 5ம் திறமை தான், ஆனால் மடங்குன்னு கேட்டா. டைப் 6ம் திறமை தான், ஆனால் பெர்சன்டேஜ்னு கேட்டா 50% திறமைசாலி. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சார் போடுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதே ஏபி எழுதிக்கங்க. அங்கே யார் திறமைசாலியோ அங்கே எக்ஸ் போட சொன்னேன் இல்லையா? இங்கே யார் திறமைசாலியோ அங்கே 100 போடுங்க. ஏ திறமைசாலி 100, அப்போ ஆப்போசிட் 150ன்னு போடணும். 30% திறமைசாலினா 130ன்னு போடணும். 40% திறமைசாலினா 140ன்னு போடணும். 50% திறமைசாலி என்றால் இங்கே 150 என்று போட வேண்டும். அழகு, 150ன்னு போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன? பி ஈக்குவல் டு 24னா ஏ ஈக்குவல் டு என்ன? இப்போ எப்படி கொஸ்டின் ஃபார்மேட் பண்ணுறது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ டிவைடட் பை பி. என்ன கொஸ்டின்னா, ஏ ஒரு வேலையை 100 நாளில் முடிச்சா பி 150 நாளில் முடிப்பாரு. ஏ 100 நாளில் முடிச்சா பி 150 நாளில் முடிப்பாரு. அதே போல் ஈக்குவல் அதே வேலையை ஏ எத்தனை நாளில் முடிச்சா பி 24 நாட்களில் முடிப்பாரு. இதுதான் கொஸ்டின் ஃபார்மேட்டு. ஏ ஒரு வேலையை, கேக்குதா? ஓகே, ஏ ஒரு வேலையை 100 நாளில் முடிச்சா அவர் 150 நாளில் முடிப்பார். இப்போ இவர் எத்தனை நாளில் முடிச்சா அவர் 24 நாளில் முடிப்பார். எப்போதும் போல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இங்கேயே அடிச்சாலும் சரி, ஈக்குவல் இருக்கும் பொழுது ஈக்குவல் இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் இருக்கு. நேருக்கு நேராக அடிச்சுக்கலாம், நேருக்கு நேராக அடிச்சுக்கலாம், டாப் டு பாட்டம் அடிச்சுக்கலாம், இந்த ஆப்போசிட்டும் அடிச்சுக்கலாம், இந்த ஆப்போசிட்டும் அடிச்சுக்கலாம். நான் சொல்றது புரியுதா? அதாவது என்னன்னா, நேருக்கு நேராகவும் அடிச்சுக்கலாம், இப்படியும் அடிச்சுக்கலாம், இப்படியும் அடிச்சுக்கலாம், இப்படியும் அடிச்சுக்கலாம். ஆனால் சைடில் மட்டும் அடிக்கக்கூடாது, ஏன்னா பெருக்கல்ல போகும். ஸோ 0 0 அடிச்சுக்கலாம். இதை 5ஆல் அடித்தா 2, இதை 5ஆல் அடித்தா 3. சரிதானே? 3 அங்கே போகும். இல்லை 3 8 24, 8 இங்கே போகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை? 16. எக்ஸ் ஈக்குவல் டு 16 நாட்களில் முடிப்பார்கள். 2 பேரும் சேர்த்து கேட்டால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைப்பில் போட்டுற போறீங்க. சார் இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா சார்? எனக்கு இந்த மெத்தடு எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது சார், எனக்கு இது எனக்கு குழப்பமாக இருக்குது சார், இதுக்கு வேண்டாம் சார்
அப்போ இது வரைக்கும் போட்டுருவேன் சார், அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. எக்ஸ் ஈக்குவல் இருக்கா, எக்ஸ் ஈக்குவல் இருக்கா, ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ் ஈக்குவல் இருந்தால் இப்போ இங்களோட எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னுங்கிறீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 இன்ட்டு 24 டிவைடட் பை 100 இன்ட்டு 24 டிவைடட் பை 150 இப்படி தானே வரும். ஆமாம், இப்படி தான் வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு எக்ஸ் வேணும் சரிங்களா. இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறதுல டிவைடட் பையில் போட்டுருங்க, எக்ஸுக்கு கிராஸில் இருக்கிறத டிவைடில் போட்டுருங்க, எக்ஸுக்கு கிராஸில் இருக்கிறத டிவைடில் போட்டுட்டு இதை ரெண்டையும் பெருக்கிடுங்க, அதுதான் எக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே கொஸ்டின், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி, இது 100 இது 130 சரிங்களா, இது 100 இது 130. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 26னா இது எத்தனை, ஏல கிராஸில் இருக்கிறத 130ன்னு போட்டுருங்க, ஏல கிராஸில் இருக்கிறது 130, இது ரெண்டையும் பெருக்கி மேலே போட்டுருங்க, 26 இன்ட்டு 100. ஸோ ஒரு 13 13 2, 0க்கு 0, ஆன்சர் 20. புரியுதா இல்லையா. இதை நம்ம ரூல் படி போடணும்னா ஏ 130 நாளில் முடிச்சா தெரியுதா, ஏ 130 நாளில் முடிச்சா இவர் 100 நாளில் முடிப்பார், இவர் 26 நாளில் முடிச்சா இவர் எத்தனை நாளில் முடிப்பார். ஸோ எக்ஸ் இங்கே போகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26 இன்ட்டு 100 டிவைடட் பை 130ன்னு வரும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இதை ஃபார்மேட் பண்ணிவிட்டு எக்ஸோட கிராஷில் இருக்கிறத டிவைடட் பையில் போட்டு மிச்சம் இருக்கிறத பெருக்கி மேலே போட்டுருங்க, என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். அப்போ இதில் நம்ம கிளியராக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பார்த்தது மொத்தம் 3 டைப் பார்த்தோம். டைப் நம்பர் 4, 5, 6. 4 என்ன பார்த்தோம், இத்தனை பேர் இத்தனை நாட்களில் முடிச்சா அந்த வேலையை எத்தனை நாள் எவ்வளோ பேர் செய்வாங்க, அந்த டைப். இத்தனை பேர் இத்தனை நாட்கள் இத்தனை மணி நேரம் முடிஞ்சு போச்சு. அடுத்து டைப் நம்பர் 5. டைப் நம்பர் 5 திறமை, மடங்கு கொடுத்து திறமை கொடுத்தா எப்படி போகிறதுன்னு பார்த்தோம். எக்ஸ் போட போகிறீங்க, எத்தனை மடங்கு போட போகிறீங்க. அடுத்து லாஸ்ட் டைப் இப்போ நம்ம பார்த்தது 6 டைப் என்ன பார்த்தோம், அதே மடங்கு தான், அதே திறமை தான், ஆனால் பர்சன்டேஜில் கேட்டால் 100 அதை அப்படியே ஆட் பண்ணி போட்டுற போறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதன் அடிப்படையில் 6 டைப் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். பேசிக்ஸில் இருந்து போகிறவங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டின் சென்ட் பண்ணிட்டேன், சால்வ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைப்பு முடிச்சதுக்கப்புறம் அந்த டைப்பை போட்டு பாருங்கள் சரிங்களா. எல்லா டைப்பும் அதில் இருந்தாலும் நான் இப்போ எத்தனை டைப் முடிச்சிருக்கேன், 6 டைப் முடிச்சிருக்கேன். அந்த 6 டைப்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை மட்டும் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்க வர உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.